வக்பு மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் திருச்சியில் நடைபெற்ற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வக்பு திருத்த மசோதா மத்திய அரசால் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டதுடன் ஜனாதிபதி ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மாவட்ட தலைநகரங்களில் இன்று போராட்டம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருந்தது. அதன்படி தமிழக வெற்றிக் கழகம் திருச்சி மாநகர் மாவட்டம் சார்பில் மாவட்ட செயலாளர் சந்திரா தலைமையில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இன்று வக்பு திருத்த மசோதாவை கண்டித்து கண்டனார்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வக்பு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கண்டன உரையாற்றியதுடன் வக்பு சொத்துக்களை அபகரிக்கும் வகையிலும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டு வரும் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டனார்ப்பாட்டத்தில் திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளர் சந்திரா, இணைச் செயலாளர் சிவா, பொருளாளர் பாபு, துணைச் செயலாளர்கள் சாந்தஷீலா, ஆனந்த் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள், பகுதி கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக, வார்டு மற்றும் கிளைக்கழகத்தைச் சார்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இஸ்லாமியர்களின் வாழ்வு மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்னி பிணைப்பு இஸ்லாமிய தனி உரிமை சட்டத்தின் முக்கிய பங்காகும். வக்பு வாரிய சட்டம் என்பது சிறுபான்மையினருக்கு நம் அரசியலமைப்பு நம் நாட்டின் தலைவர்கள் வாக்குறுதி காற்றில் பறந்துவிட்டது. மத்திய பாஜக அரசு பாதுகாப்பற்ற நிலைமையிலும் அச்சுறுத்தலும் உரைய வைக்கிறது. மத்திய பாஜக அரசு சொல்வது போல இதை தாக்கல் செய்யக்கூடாது. மேலும் இதை பற்றி பேச இஸ்லாமிய உறுப்பினர்களே இல்லையே. இதுதான் பாஜகவின் ஆதிக்க அரசியலா? இதை அனைத்து கட்சிகளும் எதிர்க்கின்றன என்பதை தெரிவிப்பதில் நன்றி. போராட்டத்திற்கு கண்டன உரை நிகழ்த்துமாறு தளபதி அப்பாஸ் மாவட்ட துணைத் தலைவர் அவர்கள். இந்து சகோதரர்களும் வக்பு இடத்தில் வந்து குடியிருக்காங்க. கஷ்டப்படக்கூடிய மக்களுக்காண்டியும் இஸ்லாமிய முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட இந்த சொத்து. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு